வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இவர்களுடைய ரேஷன் கார்டெல்லாம் ரத்து செய்யப்படும். அது மட்டுமின்றி இவர்களுக்கு ரேஷனில் வழங்கக்கூடிய எந்த பொருட்களும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது யாரோட ரேஷன் அட்டையெல்லாம் ரத்து செய்யப்படும், எப்போருந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை முடிக்காதவர்களின் ரேஷன் கார்டை அரசு ரத்து செய்து வருகிறது. இனி ரேஷன் வாங்க முடியாது. ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை அரசு மாற்றியுள்ளது. இனி யாரும் ஏமாற்ற முடியாது. ரேஷன் கார்டில் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாது. பெயர் நீக்கப்படும். ஏழை மக்களின் பசியை போக்கவே அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரேஷன் திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கும் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகள் அரசு மாற்றியுள்ளது. ரேஷன் கார்டு புதிய விதிமுறைகள் பிப்ரவரி 15 முதல் அமலுக்கு வந்துள்ளன. KYC சரிபார்ப்பு செய்யாதவர்களுக்கு இனி ரேஷன் கிடையாது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இனி தங்கள் ஆதார் அட்டையுடன் KYC சரிபார்ப்பு செய்ய வேண்டும். இந்த விதிமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டை தவறான வழியில் பயன்படுத்தி கொள்ளும் நபர்களை KYC சரிபார்ப்பு மூலம் அரசு அடையாளம் கண்டு வருகிறது. இந்த செயல்முறைக்கு பிறகு உண்மையாகவே உதவி தேவைப்படுபவர்கள் மட்டுமே ரேஷன் திட்டத்தில் இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசு வேலையில் இருந்தாலோ, நல்ல அதிக வருமானம் ஈட்டுபவராக இருந்தாலோ அல்லது வேறு அரசு சலுகைகளை பயன்படுத்தி வந்தாலோ உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம். ஏழை மற்றும் தகுதியான குடும்பங்கள் மட்டுமே இனி ரேஷன் திட்டங்கள் கீழ் பயன்பெற முடியும். ரேஷன் வசதியை தொடர்ந்து பெற KYC சரிபார்ப்பை விரைவில் செய்ய வேண்டும். இந்த செயல்முறை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் செய்யப்படலாம். மாநில அரசின் உணவு வழங்கல் துறையின் இணையதளத்திற்கு சென்று ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும். உங்கள் அருகிலுள்ள ரேஷன் டீலர் அல்லது ரேஷன் கடைக்கு சென்று ஆதார் அட்டையுடன் KYC சரிபார்ப்பை முடிக்கலாம். முதலில் மாநில அரசின் PDS இணையதளத்தை திறக்க வேண்டும். அடுத்து ரேஷன் கார்டு KYC பகுதிக்கு செல்ல வேண்டும். ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். OTP சரிபார்ப்புக்கு பிறகு KYC சரிபார்ப்பு முடிக்கப்படும். நாடு முழுவதும் கோடிக்கணக்கான ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர். புதிய விதியால் லட்சக்கணக்கான மக்கள் ரேஷன் திட்டத்தில் இருந்து வெளியேறலாம். குறிப்பாக இதுவரை தகுதியின்றி பலன்களை பெற்று கொண்டிருந்தவர்கள் இனி பயன்பெற முடியாது. நீங்கள் ரேஷன் வசதியை தொடர விரும்பினால் KYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். இதற்கு ஆதார் அட்டை, மொபைல் எண், ரேஷன் கார்டு ஆகியவை தேவைப்படும். ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை மத்திய அரசு அவ்வப்போது மாற்றுகிறது. அதேபோல ரேஷன் கார்டு விஷயத்தில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதிமுறைகளும் சலுகைகளும் உள்ளன. ரேஷன் கார்டு KYC சரிபார்ப்பு விதிமுறை தமிழ்நாட்டில் கடுமையாக்கப்படவில்லை. பிப்ரவரி 15ஆம் தேதியை தாண்டியும் தமிழ்நாட்டில் KYC சரிபார்ப்பை முடிக்காதவர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படாது. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு முன்னாடி இதை முடிச்சாதான் உங்களுக்கு பொருட்கள் வழங்குவாங்கன்னு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இது ரொம்ப கடுமையாக்கப்படவில்லை இந்த விதிமுறை அப்படிங்கிறது. ஆனால் எல்லாருமே KYCயை பார்த்தீங்கன்னா முடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே முடிக்கலன்னா அவங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம். இருந்தாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா KYC செயல்முறையை முடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அப்போதான் யாரெல்லாம் ஏமாற்றி ரேஷன் பொருட்களை வாங்குறாங்க அப்படின்றத அரசாங்கம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போதான் ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய பொருட்கள் கரெக்டாக போய் சேரும். ஸோ யாரெல்லாம் KYC செயல்முறையை முடிக்கலையோ அவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் முடிச்சிடுங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.